சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் மந்த நிலையில் நடைபெறுவதால் 2 வருடங்களாக போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருவதாக வாகன ஓட்டிகள் புலம்பி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மேடவாக்கம் முதல் பெரும்பாக்கம் வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக மேடவாக்கம் தோழிங்கநல்லூர் சாலையில் பல வர்த்தக கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு செம்மொழி சாலையின் மத்தியில் தூண்கள் அமைக்கும் பணிக்காக சாலையின் பெரும் பகுதி தடுக்கப்பட்டு உள்ளது. செம்மொழி சாலை நடுவே மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் மெட்ரோ பணி நடைபெறும் இடத்திற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் வாகனங்கள் செல்லும் சாலை மிக குறுகலாக உள்ளது. தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் வாகனங்கள் அதிகமாக இயங்குவதால் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகளும் ஏற்படுகின்றன. நெரிசல் நேரங்களில் கனரக வாகனங்களையும் அனுமதிப்பதால் கடும் போக்குவரத்து பிரச்சினை ஏற்படுகிறது. இதேபோல திருப்பு முனைகள் குறுகலாக இருப்பதால் கனரக வாகனங்கள் திரும்புவது சிக்கலாக உள்ளது. இதனால் மேடவாக்கத்தில் இருந்து பெரும்பாக்கம் செல்லக்கூடிய செம்மொழி சாலையில் வாகனத்தை இயக்கவே அச்சமாக உள்ளதாக தினசரி அவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ரோடு வந்து சார் 1 வருஷம் ஆச்சு ரோடு ரயில் ஆரம்பிச்சு. அதுலேருந்து டிராஃபிக் பார்த்தீங்கன்னா எப்படியும் இங்கேருந்து கூட்டம் வரைக்கும் டிராஃபிக் ஆகுது. அது எப்படியும் 12 மணி 1 மணி அது ஃபுல்லாக டிராஃபிக் முடிக்கிறதுக்கு. இது 4 பேர் போலீஸ் 5 பேர் இருக்காங்க. இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. கூட யாராவது இருந்து ஹெல்ப் பண்ணுறோம். அப்போவும் இன்னும் டிராஃபிக் ஆகி தான் இருக்குது. ஐடி கம்பெனினால அதிகமான டிராஃபிக். ஆனால் வண்டிங்க போகிறது வழி இல்லை, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணால் நல்லாயிருக்கும். டிராஃபிக் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் 2026 தான் முடியும்னு சொல்கிறாங்க. அதை இது 3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம கேளம்பாக்கம் வரலாம் போட்டிருக்காங்க. கேளம்பாக்கம் வரலாம். ஆனால் இப்போ இங்கே இன்னும் முடியல. ஆனால் ஒரு 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மெட்ரோ போர்ட்லேருந்து ரொம்ப அதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்தது. இப்போனா இந்த எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. டிராஃபிக் நீங்கள் மினிமம் போனால் காலையில் இந்த 8 மணிலேருந்து வர ஈவினிங் 5 மணி வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருக்கும். மேலத்தை ஆரம்பிச்சு இல்லாமல் நம்ம சோழிநல்லூர் வரைக்கும் ரொம்ப டிராஃபிக் தான். ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டம். ஆட்டோ போடுறதும் சரி, பஸ்ஸு, வேனு, ஸ்கூல் பசங்க, ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது கூட வழி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரம் அர்ஜென்ட்டாக போக முடியாது. ரொம்ப டிராஃபிக். இந்த மெட்ரோ வேலை குயிக்காக வேலை நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கம்பெனி சின்ன கம்பெனி, அந்த எல்என்டி ஓஎம்ஆரில் அவ்வளோ சூப்பராக நடக்குது வேலை. டக்கு டக்குன்னு வேலை முடியுது. இது எப்போ வேலை நடக்காத இடத்துல ஓப்பன்லேயே இருக்குங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. இது சின்ன கம்பெனி என்னன்னு தெரியல. எல்என்டி எவ்வளோ சூப்பராக வேலை முடிக்கிறாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆக்சிடென்ட் நிறைய ஆக்சிடென்ட் வேறு. அதனால் வேறு 2 வீலர் எத்தனை லாரி ஒருத்தர் மேலே ஏற்றி போயிருக்காங்க. அந்த இடத்துல குளோபல் தாண்டி சின்ன ரோட்டில் லாரி பைக்காரன் கிராஸ் பண்ண முடியாமல் அவன் முன்னாடி வந்து ஏற்றி பைக்காரன் தலைமையில ஏற்றி போயிட்டு நிறைய ஆக்சிடென்ட் இதனால். மெட்ரோ பணிகள் தொடங்கிய போது விறுவிறுப்பாக நடந்ததாகவும் தற்போது பணிகள் மந்தமாக நடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சாலையின் பெரும்பகுதி மெட்ரோ பணிக்காக முடக்கப்பட்டு குறுகலான சாலை வழியே வாகனங்கள் விடப்படுவதோடு ஆங்காங்கே குண்டும் குழியுமாக இருப்பதால் சாலையை கடப்பதில் பெரும் சிரமம் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். எனவே மத்திய அரசு இந்த மெட்ரோ பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மேடவாக்கம் பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.